வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, BKN தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலியோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் கிளி பூனகிரி ஸ்ரீவிக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய 2025 ஆண்டுக்குரிய இல்ல மெய்வல்லுனர் திறனாய்வு போட்டியினுடைய ஆரம்ப நிகழ்வான மரதனோட்ட நிகழ்வுகள் இன்று காலை மிக மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் வெற்றி பெற்ற அந்த வீரர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்குகின்ற அந்த சிறப்பான நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்வு பாடசாலையினுடைய மைதானத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மண்டபத்தில் அந்த நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற்றன. அங்கே வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கான வெற்றி கிண்ணங்களை விருந்தினர்கள் சிறப்புற வழங்கி கௌரவித்திருந்தார்கள். அந்த நிகழ்வுகள் தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். தனது ஓட்டத்தை நிறைவுறுத்தவில்லை, இலக்கை அடைந்து வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மாணவ செல்வங்கள் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த விழா தொடர்பான ஒரு அறிமுகத்தையும் தலைமை உரையையும் வழங்குவார். ஆண்டு வித்தியாலயத்தினுடைய ஒரு பகுதியாக இன்று மரநோட்ட நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த நிகழ்வில் பரிசளிப்பு நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற மதிப்புரிய முன்னாள் கல்வி பணிப்பாளர் திருநெல்வேலி மத்திய அணியினுடைய அதிபர் பொலித்திகநாதன் சிவராஜாளர்களை வரவேற்றுக் கொண்டு மற்றும் இவ்விடத்தில் எங்களுடைய அழைப்பீட்டு வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்றிருக்கின்ற விருந்தினர்களையும் பாடசாலை சங்கத்தினுடைய செயலாளரையும் வரவேற்றுக் கொண்டு மற்றும் பாடசாலையுடைய மதிப்புரிய பிரதி அதிபர், அன்பான ஆசிரியர்கள், மதிப்புரிய பெற்றோர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று காலையில் இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா என்ற பெரிய வினாவோடு நல்ல ஒரு விடை அளித்திருக்கின்ற அன்பான மதிப்புக்குரிய வீரர்கள், மனித ஓட்ட வீரர்கள், என்னுடைய அன்புக்குரிய மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள், அன்பான பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் கடந்த வெள்ளமும் இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் செய்திருந்தோம். உண்மையில் பாடசாலையினுடைய இந்த வீதியோட்ட நிகழ்வு என்பது இல்ல விளையாட்டினுடைய ஒரு அங்கம். இது தேசிய ரீதியான ஒரு போட்டி நிகழ்வாகவும் சமகாலத்தில் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வீதியோட்டம். அந்த வகையில் நாங்கள் தேசிய ரீதியாக கூட்ட ரீதியாக நேரடியாக வலயம், மாவட்டம், மாகாணம், தேசிய மன்ற ரீதியில் பங்கு பெற்றி நாங்கள் இதுக்குள்ளாக சர்டிஃபிகேட்டுகளை பெற்று நாங்கள் எங்களுடைய கலை திட்டத்துக்குரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செயற்பாடாக இதை நாங்கள் கொள்ள முடியும். அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக எங்களுடைய பாடசாலையில் இது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர் தூரமான அளவு நீங்கள் ஓடியிருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் பெண் பிள்ளைகள் சம்பவ பகுதியிலும் ஆண் பிள்ளைகள் பிரசவ பகுதியிலும் இருந்து காலை 6:45 பிற்பாடு ஒரு கலை கட்டி ஒரு நிகழ்வாக எங்களுடைய நிகழ்வு அமைந்திருந்தது. கடந்த வருடம் நாங்கள் செய்கின்ற பொழுது அதில் நாங்கள் வீதியில் நாங்கள் அந்த நிகழ்வு செய்திருந்தோம். வீதியை கொடுக்கறது போக்குவரத்துக்கு இடையூறாக அந்த நிகழ்வை செய்வதிலே அதை கொஞ்சம் சின்ன ஒரு தரங்களும் அல்லது ஒரு அபிப்பிராயம் இருந்த நோக்கும் அடிப்படையிலும் மற்றும் எங்களுடைய இந்த மைதானத்தினுடைய ஒரு மண்டபம் எங்களுக்கு சென்றத்தின் ஐயாவினுடைய மகன் அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார். ஆகவே அது இந்த மண்டபத்திலேயும் இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதனுடைய ஒரு நோக்கோடையும் நாங்கள் சற்று இந்த வருடம் வித்தியாசமாக செய்ய முற்பட்டிருக்கிறோம். என்னுடைய உளவு இயந்திரத்தை போட்டு இந்த மைதானத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு 3-4 தடவை எங்களோடு சப்போர்ட் பண்ணி இந்த மைதானத்தை சீரமைத்து தந்திருக்கிறேன். அதனால் இந்த நிகழ்வை நாங்கள் உரிய கால பகுதிக்குள் ஓரளவில் நாங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சாதகமாக அமைந்திருப்பது என்பது உண்மை. இந்த உண்மையை நீங்கள் இவ்விடத்தில் தெரிவித்து கொள்ள வேண்டும். ஒரு வரியில சொன்ன எல்லாம் புண்ணிய கணக்கு, இதுகள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு எல்லாம் வேலை செய்யும். அதுதான் எங்களுடைய வாழ்வியலின் இயக்கம். அந்த வகையில் அந்த வாழ்வியலின் ஒரு மிகப்பெரிய கூறு விளையாட்டு, ஆரோக்கியம்.
அதிபர் அவர்களது பிரசன்னத்தோடும் பிரதி அதிபர் அவர்களது பிரசன்னத்தோடும் பிரதம விருந்தினர் அவர்களின் பிரச்சாரங்களால் இந்த கிண்ணம் இதோ வழங்கி வைக்கப்படுகின்றது. முதலாம் இடத்தை தட்டி செல்கின்றார் சிகிரியா இல்லத்தை சேர்ந்து சோதா லட்சணா. அதே போன்று இரண்டாம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த கானா ஓவியா. இரண்டாம் இல்லத்தை சேர்ந்த ராவண்ணா டினோசிகா. மூன்றாம் இடத்தினை தட்டி செல்கின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த ராவண்ணா டினோசிகா. அதே போன்று பிரதம விருந்தினர் அவர்களின் கரங்களால் ஆண்களுக்கான முதல் 3 நிலைகளையும் நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாம் இடத்தை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ரோனா தமிழரசன். தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ரோனா தமிழரசன். தொடர்ந்து இரண்டாம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஜேனா ஜெனசியன். இரண்டாம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஜேனா ஜெனசியன். மூன்றாம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஜோகம்மா அகோஜன். ஆண்களின் 3 இடங்களையும் எல்லோரா இல்லம் தட்டி செல்கின்றது. இதுவரை நேரமும் இல்லத்தை வழங்கி வைத்த பிரதம விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சின்னங்களை வழங்கி வைக்குமாறு பாடசாலையுடைய அதிபர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அந்த வகையிலே பெண்கள் அணியிலே 4ஆம் இடத்தை தேடி செல்கின்றார் சீரியா இல்லத்தை சேர்ந்த ஆனா ஆதித்தா. சீரியா இல்லத்தை சேர்ந்த ஆனா ஆதிசா 4ஆம் இடம். 5ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தமிழ்மொழி. 5ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தமிழ்மணி. 6ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார் எல்லோரா இல்லத்தை சேர்ந்த கீர்த்தனா. 6ஆம் இடத்தினை அதிபருக்கு நன்றிகள். தொடர்ந்து பிரதி அதிபர் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் அணியிலே 4ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஆனா அனுசான். அதற்குரிய கிண்ணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5ஆம் இடத்தினை பெறுகின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த ஜாபிசிகன். அடானா ரவிசன். 7ஆம் இடத்தினை பெறுகின்றார் எல்லோரா இல்லம் ஜெலீவன். 7ஆம் இடத்தினை பெறுகின்றார் எல்லோரா இல்லம் ஜெலீவன். எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தீனா ஜெனீவன் 7ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார். தொடர்ந்து 8ஆம் இடம் சீரியா இல்லம் லோவண்ணா தஸ்மிகன். சீரியா இல்லம். ஆசிரியர் சிவசுரி அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் ஆசிரியர் சிவசெல்வன் அவர்களை அன்போடு அழைத்து சேர்ந்த ஆராய்ச்சிகள். 10ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த பாரா டிலுக்சன். 10ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த பாரா டிலுக்சன். இதுவரை நேரமும் வழங்கி வைத்த விளையாட்டுத்துறை செயலாளருக்கு நன்றிகள். தொடர்ந்து 11ஆம் இடம் அஜந்தா இல்லம் சிவன் அப்பாய்தரன். 11ஆம் இடம்
தொடர்ந்து 11ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த சோழா பவிதரன். 12ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஆனா அன்பாளன். 12ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஆனா அன்பாளன். தொடர்ந்து 13ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் அஜந்தா இல்லத்தை சேர்ந்த ஆனா அபிராஜ். இதற்கான கிண்ணத்தை வழங்கி வைக்குமாறு ஆசிரியை ஜென்சிகிண்டா பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து 14ஆம் இடம் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஞான சரண்யன். தொடர்ந்து சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஞான சரண்யன். தொடர்ந்து வழங்கி வைப்பதற்காக ஆசிரியர் மகேஸ்வரன் அவர்களை இல்லத்தை சேர்ந்த சூரா பர்ணிகன். தொடர்ந்து சிகிரியா இல்லத்தை சேர்ந்த சானா சரணிகன். தொடர்ந்து சிகிரியா இல்லத்தை சேர்ந்த சானா சரணிகன். ஆசிரியர் மகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி வைப்பதற்காக நமது பயிற்றுவிப்பாளர் சீரியநாத் அவர்களை அழைக்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கோரா ஜோலின் வழங்கி வைத்த பயிற்றுவிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சேர்ந்த சுஜீவா 7ஆம் இடம் வழங்கி வைப்பதற்காக ஆசிரியர் சிவர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுஜீவா எல்லோரா இல்லம். தொடர்ந்து அஜந்தா இல்லம் சூரா பிரியங்கா. தொடர்ந்து அஜந்தா இல்லம் சூரா பிரியங்கா 8ஆம் இடத்தை தட்டி செல்கின்றார். ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கீனா கிசாலினி வழங்கி வைக்குமாறு ஆசிரியர் கே மாலினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கீனா கிசாலினி 9ஆம் இடத்தை தட்டி செல்கின்றார். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கீனா கிசாலினி. தொடர்ந்து எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஞான மயூரிகா 10ஆம் இடத்தை தட்டி செல்கின்றார். எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஞான மயூரிகா 10ஆம் இடத்தை தட்டி செல்கின்றார். ஞான மயூரிகா எல்லோரா இல்லம் வழங்கி வைத்த ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து மாணவர்கள் வரிசையிலே சிகிரியா இல்லத்தை சேர்ந்த மாணா தேல்தா 11ஆம் இடம் வழங்கி வைப்பதற்காக எல்லோரா இல்லத்தினுடைய பொறுப்பு ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரா இல்லத்தினுடைய பொறுப்பு ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த மாணா தேலிகா. சிகிரியா இல்லத்தை சேர்ந்த பொறுப்பு ஆசிரியரை அழைக்கின்றோம் மாணா தேலிகா. தொடர்ந்து நாம் அழைப்பது அஜந்தா இல்லத்தை சேர்ந்த சானா சஜிதா. தொடர்ந்து அஜந்தா இல்லத்தை சேர்ந்த சானா சஜிதா 12ஆம் இடத்திலே தட்டி செல்கின்றார் சானா சஜிதா அஜந்தா இல்லம் வழங்கி வைத்த பொறுப்பு ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து அஜந்தா இல்லத்தினுடைய பொறுப்பு ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தானா தரணிகா நாம் அன்போடு அழைப்பது எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தானா தரணிகா 13ஆம் இடத்தினை பெறுகின்றார். எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தானா தரணிகா. தொடர்ந்து எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஞானா அபர்ணிகா. தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது எல்லோரா இல்லத்தை சேர்ந்த ஞானா அபர்ணிகா. எல்லோரா இல்லத்தை சேர்ந்து ஞான அபர்ணிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வழங்கி வைத்த ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து சிகிரியா ஆசிரியரை பொறுப்பு ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றோம்.
வெற்றி கிண்ணத்தை வழங்கி வைப்பதற்காக அந்த வகையிலே சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஓனார் குசாமினி நாம் அன்போடு அழைப்பது சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஓனார் குசாமினி 12வது இடத்தை தட்டி செல்கின்றார் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த ஓனார் குசாமினி. தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கானா தீபண்ணா. தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கானா தீபண்ணா. தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கானா தீபரா 16ஆம் இடத்தினை தட்டி செல்கின்றார். வழங்கி வைத்த சிகிரியா இல்லத்தினுடைய பொறுப்பாசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது பிரியங்கா கஜன் அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் வரிசையிலே பிரியங்கா கஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்கள் வரிசையிலே சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கோவந்தா கலைச்சேரி. ஆசிரியர் கஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த கோவந்தா கலைச்சேரி. வழங்கி வைத்த ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது ஆசிரியை குணசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியை குணசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த பீனா பிரீத்திகா 18ஆம் இடத்தை தட்டி செல்கின்றோம். சிகிரியா இல்லத்தை சேர்ந்த பீனா கிருத்திகா சேர்ந்த பீனா பிரீத்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வழங்கி வைத்த ஆசிரியருக்கு நன்றிகள். தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது அஜந்தா இல்லத்தை சேர்ந்த பீனா எச்சிவா. அஜந்தா இல்லத்தை சேர்ந்த பீனா எச்சிவா இதற்கான கிண்ணத்தை வழங்கி வைக்குமாறு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர் திருமதி உமாரமணி மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர் திருமதி உமாரமணி மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களின் வரிசையிலே அஜந்தா இல்லத்தை சேர்ந்த பீனா எர்ஜிபா. வழங்கி வைத்த உறுப்பினருக்கு நன்றிகள். பெற்றுக்கொண்ட மாணவிக்கு பாராட்டுகள். தொடர்ந்து நாம் அன்போடு அழைப்பது ஆசிரியர் கவனினை மாணவர்கள் வரிசையிலே சிகிரியா இல்லத்தை சேர்ந்த மாமா வைஷ்ணவி. சிகிரியா இல்லத்தை சேர்ந்த மாமா வைஷ்ணவி. வழங்கி வைத்த ஆசிரியர் கமலிற்கு நன்றிகள். பெற்றுக்கொண்ட வைஷ்ணவிக்கு வாழ்த்துக்கள். இதுவரை நேரமும் வழங்கி வைத்த விருந்தினர்கள் அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டுக்கான இன்றைய இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுமாறு நாம் அன்போடு அழைப்பது ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளரும் எமது பாடசாலையோடு மிகுந்த ஈடுபாட்டை கொண்டவரும் நேரம் தவறாமல் எமது நிகழ்வுகளுக்கு வருகை தருவருமான எமது மண் பெற்றெடுத்த அரியதொரு சொத்து ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர். கைகளை தட்டி நாங்கள் விருந்தினரை இந்த நேரத்தை வரவேற்றுக்கிறோம். நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற பூனேரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய வருடாந்த இல்ல ஐவல்லுநர்களுடைய முதல் அங்கமாக இன்று நடைபெற்ற இந்த மரபுநோட்ட போட்டி நிகழ்விலே தலைமைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உங்கள் அதிபர் ரதீஷ் அவர்களே, விளையாட்டு உறுப்பினர்கள் நிகழ்வுக்கான பரிசளிப்பு விழாவின் இறுதி நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உறுதியாக நன்றியுரை விளம்பரம் நன்றியுரை ஆற்றுமாறு ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியரும் விளையாட்டுத்துறை செயலாளருமான சிவசூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு
இந்த வீதியோட்ட நிகழ்வானது நான் போன வருடம் இந்த பாடசாலைக்கு வந்திருந்த வேளை வழமையாக இந்த வீதியோட்டம் நடைபெற்றிருந்தாலும் போன வருடத்திலிருந்து சிறப்பாக நடைபெற நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த அமைப்பு வழங்கிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த வகையில் இந்த வீதியோட்ட நிகழ்வை சிறப்புற அமைய வீதி கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகன வசதிகளை செய்து தந்த சீலன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் கருணாகரன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். பாடசாலை சமூகத்தின் சார்பில் இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் வீதியோட்ட நிகழ்வுகள் சிறப்புற அமைய நாங்கள் மாணவர்களின் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்களின் உதவியை நாடியுள்ளோம்.